தமிழகத்தில் பாஜக நச்சென நங்கூரமிட்டு அமர வேண்டும் என பாஜக தலைமை புது வேலையில் ஈடுபட்டுள்ளது. முதல்வராக இருந்த ஜெயலலிதா மரணத்திற்கு பின்பு தமிழகத்தில் பல்வேறு அரசியல் மாற்றங்கள் நடைபெற்று வருகின்றன. இதை பாஜகவுக்கு சாதகமாக மாற்ற பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றன. நாட்டிலேயே தமிழகத்தில்தான் பாஜக கால்பதிக்கப்படாது பாடுபட்டு வருகின்றது. இருப்பினும் எந்த பலனும் கிடைக்காததால் சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த புதிய திட்டங்களை யோசித்து வருகின்றது. தமிழகத்தில் பாஜக சார்பில் முதல்வர் வேட்பாளராக OPS, ரஜினி அல்லது நிர்மலா சீதாராமனின் பெயர் அடிபட்டு வருகிறது. இப்போதே வேட்பாளர் பெயரை அறிவித்து வேலையை ஆரம்பிக்க திட்டமும் உள்ளதாம். தமிழகத்தில் போராட்டங்கள் சூடுபிடித்த போது பாஜக தலைமையால் அடிக்கடி தமிழக நிலைமையை அறிய அனுப்பப்பட்டவர் நிர்மலா சீதாராமன். கட்சியின் முக்கிய நபரான நிர்மலா பாஜகவின் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க வாய்ப்புள்ளதாம். அதிமுக உடைந்து சசிகலா அணி, OPS அணி என பிரிந்துள்ளது. இதில் OPS அணியை அப்படியே பாஜகவுக்கு இழுக்க முயற்சி நடைபெற்று வருகின்றது. தமிழக அரசியலில் முக்கிய நபராக OPS இருப்பதால் அவர் சரிப்பட்டு வருவார் என தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் சேகர் ரெட்டி விவகாரத்தில் OPS-இன் கடிவாளத்தை கட்டியாக பிடித்துள்ளது. ரஜினிக்கு ஏராளமான ரசிகர்கள் இருப்பதால் இவரை பாஜகவுக்கு இழுக்க பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஆனால் இதுவரை ரஜினி எந்த ஒரு பதிலையும் தெரிவிக்காமல் உள்ளார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.